ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட இண்டிகேட்டர் விளாக்ஸ் பேசுகிறேன். நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா டல்கோனா காஃபி இப்போ டிக்டாக்ல ஃபேமஸாக இருக்கா நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு பால் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. வார்ம் வாட்டர் லைட்டாக சூடு இருந்தால் போதுங்க, ரொம்ப சூடு தேவையில்லைங்க. அடுத்து ஏதாச்சும் ஒரு காஃபி பவுடர் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஒன்று எடுத்துக்கோங்க. எம்டி டம்ளரு இல்லை கிளாஸ் கூட எடுத்துக்கலாம். சுகர் கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இந்த டல்கோனா காஃபிங்கிறது வந்து சவுத் கொரியாவில் டிக்டாக்ல பண்ணதால கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிருக்கு. இப்போ இந்தியாவிலும் இப்போ ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம டல்கோனா காஃபி செய்கிறது எப்படின்னு ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 2 டம்ளர் சுகர் அள்ளி போட்டுக்கோங்க. 1:1 அளவு இருக்குங்க. வாட்டரும் சரி, ப்ரூ காஃபிக்கும் சரி. அடுத்து வந்து காஃபி பவுடர் எடுத்து நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். நம்ம இப்போ 1 2 ஓகேங்களா? அடுத்தது வார்ம் வாட்ரு யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அவ்வளோ தான் ஈஸியாக ரெண்டும் மிக்ஸ் ஆகி நல்லா கரையும். அதுக்கோசரங்க. ஸ்பூனில் டம்ளர்னால ஒழுங்காக வரல, அதனால் கொஞ்சம் நான் ஒரு 8 ஸ்பூன் பக்கமாக கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கிறேன். ஓகேங்களா? அளவு கரெக்டாக இருக்காங்க. அதிகமாக ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடுங்க. ஓகேங்களா? வாங்க இப்போ அடுத்தது நம்ம என்ன போட்டோம்னு பார்ப்போங்க. நல்லா வச்சு மிக்ஸ் பண்ணணுங்க. மிக்ஸ் பண்ணுறதாங்க இதில் ஹைலைட்டே. என்னென்னா அதில் இப்போயும் 20 மினிட்ஸ் மேலே ஆகணுங்க. இப்போ நம்ம ஸ்பூனில் தான் போடுறாங்க 20 மினிட்ஸ். ட்ரில்லிங் மிஷினில் அந்த ரெண்டர் இதை போட்டு பண்ணிங்கன்னா 3 நிமிஷத்துலேயே டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்பூனில் பண்ணுறதுனால தான் நம்ம இப்போ 20 நிமிஷம் ஆகுது நம்மளுக்கு. இப்போ இது மாதிரி தண்ணியெல்லாம் வரவே கூடாதுங்க. மிக்ஸ் பண்ணால் நல்லா கட்டியாக இருக்கணுங்க. அந்த லைட் கலரில் இருக்கணும். அந்த நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்க, இப்போ நம்ம 30 நிமிஷம் தான் பண்ணியிருக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் தான் பாருங்க இவ்வளோ கட்டியாக வந்துருக்கு. பாருங்க, இந்த மாதிரி கட்டியாக இருக்கணும். தண்ணி ஒழுகக்கூடாது. பாருங்க, இந்த மாதிரி கன்சன்ட்ரேஷன் இருந்தால் தாங்க கரெக்டாக இருக்குங்க. ஓகேங்களா? வாங்கப்பா அடுத்து என்ன பண்ணுறேன்னு காட்டுறோம். பாருங்க, இப்போ கோல்டு காஃபி. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஐஸ் க்யூப் எடுத்து போட்டுக்கிறோம். கொஞ்சம் ஐஸ் க்யூப். டம்ளர் கிளாஸ் இல்லைங்க, கிளாஸ் நேற்று தான் வீட்டில் உடஞ்சிடுச்சு. அதனால் நீங்கள் நம்ம டம்ளரில் பண்ணுறேங்க. ஓகேங்களா? இல்லைன்னா அப்படியே டேரெக்டாக பால் கூட ஊற்றிக்கலாம். எதுவும் பிரச்சனை இல்லைங்க. பாலை கட் பண்ணி ஃபஸ்ட் நம்ம பாலை ஊற்றுவாங்க. இப்போ நம்ம ஓகேங்களா? பாருங்கள், இப்போ இந்த டம்ளர்னால் இப்போ 75% இல்லை 80% பால் ஊற்றிக்கிறேன். நம்ம ஃபுல்லாகவும் ஊற்றக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு காஃபி பவுடர் வேறு இருக்குது இல்லைங்க. அதனால் கொஞ்சம் தாங்க ஊற்றணுங்க. இந்த காஃபி பவுடர் எடுத்துக்கணும். ஃபுல்லாக அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்தளவு வச்சுக்கணுங்க. நம்ம இப்போ மேலே அப்படியே போடுங்க. ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகுங்க. இருக்கிறது அப்படியே எடுத்து போடுங்க. கலர் நல்லா தான் இருக்குது. பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இன்னும் எடுத்து போடுறோம். பாருங்கள், ஸ்மெல் ஆனால் நல்லா தான் வருது. குடிச்சு பார்ப்போம். அழகாக டெக்கரேட் பண்ணும் கொஞ்சம். ஓகேங்களா? அடுத்து கொஞ்சம் பிஸ்தா மரம் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். டிசைனிங் அவசரம். டிசைன் நல்லா இருக்குங்களா, அதுக்கு அவசரங்க. வாங்க ஆட் பண்ணுவோம். இப்போ இதுதான் ஆட் பண்ணல, சும்மா ஒரு டிசைனிங் அவசரம் தானே. டல்கோனா காஃபி ரெடி. ஓகே, நீங்களும் செஞ்சு பாருங்கள்.